பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் லாஸ்ட் வீக் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் போயிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க. இதே நிறைய பேரோட போனாங்க அப்படின்னா ஷோவை ஒரு 200 நாளுக்கு தள்ள வேண்டியதான், அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால வர வாரங்களில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டபுள் எவிக்ஷன்ல முதல்ல துஷர் போறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிரவீன் அவர்கள் இவங்க 2 பேருமே பிக் பாஸை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது இல்லாம ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரம்யா அவர்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சோ இவங்க 3 பேர்ல கண்டிப்பா யாரோ 2 பேர் கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியேறணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அபிஷியலாவும் சரி அன்அபிஷியலாவும் சரி இவங்க 3 பேர்ல யாரோ ஒரு 2 பேர் கண்டிப்பா வெளியே போயிட்டாங்க. ரம்யா, துஷர், பிரவீன். இதுல ரொம்பவே கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷர் அண்ட் பிரவீன் மட்டும் தான் போயிருக்கதா சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் லாஸ்ட் வீக் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் போயிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க. இதே நிறைய பேரோட போனாங்க அப்படின்னா ஷோவை ஒரு 200 நாளுக்கு தள்ள வேண்டியதான், அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால வர வாரங்களில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டபுள் எவிக்ஷன்ல முதல்ல துஷர் போறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிரவீன் அவர்கள் இவங்க 2 பேருமே பிக் பாஸை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது இல்லாம ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரம்யா அவர்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சோ இவங்க 3 பேர்ல கண்டிப்பா யாரோ 2 பேர் கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியேறணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அபிஷியலாவும் சரி அன்அபிஷியலாவும் சரி இவங்க 3 பேர்ல யாரோ ஒரு 2 பேர் கண்டிப்பா வெளியே போயிட்டாங்க. ரம்யா, துஷர், பிரவீன். இதுல ரொம்பவே கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துஷர் அண்ட் பிரவீன் மட்டும் தான் போயிருக்கதா சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் லாஸ்ட் வீக் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் போயிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் ரொம்பவே நிறைய பேர் இருக்காங்க. இதே நிறைய பேரோட போனாங்க அப்படின்னா ஷோவை ஒரு 200 நாளுக்கு தள்ள வேண்டியதான், அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால வர வாரங்களில் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டபுள் எவிக்ஷன்ல முதல்ல துஷர் போறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பிரவீன் அவர்கள் இவங்க 2 பேருமே பிக் பாஸை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது இல்லாம ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரம்யா அவர்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. சோ இவங்க 3 பேர்ல கண்டிப்பா யாரோ 2 பேர் கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியேறணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அபிஷியலாவும் சரி அன்அபிஷியலாவும் சரி இவங்க 3 பேர்ல யாரோ ஒரு 2 பேர் கண்டிப்பா வெளியே போயிட்டாங்க.